உன் அப்பன் நான் இப்பொழுது சந்தோஷமாக உன் முன்னால் வந்திருக்கிறேன். இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். அவர்களுக்கு நான் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுடைய சந்தோஷம் என்றால் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த அப்பன் நான் நடத்திவிட்டேன் என்றுதான் அர்த்தம். ஏதோ ஒன்று என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நடத்தியிருக்கிறது என்று அர்த்தம். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிக பெரிய விஷயமாக தோன்றுவதை நம்மை சுற்றி இருக்கின்ற எதிரிகள், நம்மை சூழ்ந்து வருகின்ற துரோகிகள், நீ அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாகவே வாழ்க்கையில் அழிந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை தெய்வம் என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் நான் வேடிக்கை பார்க்கவில்லை. உனக்கு நல்லதை நடத்தியிருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த தண்டனை பெற்றவர்கள் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இதனை நீ எவ்வளவு விரைவாக தெரிந்து கொள்கின்றாயோ அவ்வளவு விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை நடத்தும்படி உன்னால் உணர முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் இத்தனை காலமும் நீ இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும், இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் போதும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அப்படித்தான் என் பிள்ளையே நீ யோசிக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் நான் என்ன சொல்கின்றேன் தெரியுமா? நீ யோசித்தது அத்தனையும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை உனக்கு கொடுக்காமல் இருப்பதற்காக இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லா விஷயங்களுமே இந்த நாளும் உனக்கு மிக பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காமல் உனக்கு பல நன்மைகளை தந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ என்ன காரணம் கொண்டும் நீ அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை விட்டுவிடாதே. உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற அற்புதங்களை என்னவென்று தெரியாமல் நீ தள்ளிவிடாதே. எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை, நீ ஆசைப்பட்டது எல்லாம் இவர்கள் என்னுடைய எண்ணங்களில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஈரேடாமல் அவர்கள் நினைத்தது போல உனக்கு கஷ்டங்கள் எதுவும் வந்து விடாமல் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை சூழ்ந்து வரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. இல்லை என்று அன்பின் இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நடத்தி முடித்திட யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அந்த அன்பினை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கத்தான் இருக்கின்றேன். உன்னை என்னவென்று சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் உன்னுடன் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற சிலர் தினம் தினம் உன்னுடைய நடவடிக்கைகளை உற்று கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று இவர்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்கின்றாய் என்பதில் உனக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கின்றது. என்னதான் நடக்கின்றது பார்த்து விடலாம். நீ எப்படித்தான் இந்த வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்று நான் பார்க்கின்றேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் முன்னேறுகிறாய் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா என்று சொல்லி இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம்தான்
உன் அப்பன் நானும் என்னவென்று பார்த்தபொழுது புரிந்தது. இவர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். நீ செய்கின்ற விஷயத்தை எல்லாம் பார்த்து செய்து இவர்கள் தன் வாழ்க்கையில் முன்னேற தொடங்க துடிக்கிறார்கள் என்று. ஆனால் அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதனை அதற்கு பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன். சரி, இப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், அடுத்தவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களோ என்று சொல்லி வேதனைப்படுகின்றார்களும் இவர்கள் நம் இப்படியே விட்டுவிட முடியுமா? உன்னுடைய முயற்சியினால், உன்னுடைய உழைப்பினால் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நீ மேலும் வர வேண்டும். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறார்கள், அவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கிறதா என்று பொறாமைப்பட்டு அதை பார்த்து செய்தும் மேலும் மேலும் வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடம் என்ன இருந்தாலும் சரி, உண்மையானவர்களில் எல்லோருமே நெருக்கமாக அது போலத்தான் இந்த வாழ்க்கை. உண்மையானவர்களிடத்தில்தான் எல்லோருமே நலமாக பேச வேண்டும் என்று, அவர்களோடுதான் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அப்படியானால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வெற்றியினை நீ நிச்சயமாக இன்று உறுதி செய்திட வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சிந்தித்து பார். உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் யாரால் வருகின்றது என்று சற்று சிந்தித்து பார். என்ன செய்தாலும் அதை செயலிலுடைய முடிவு உனக்கே சரியாக தெரிய வருவதற்கு முன்பாக வேறு யாரும் தெரிந்திருக்கிறார் என்று என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு தெரிய வரும். இவர்களோடு நீ எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதும், இவர்களோடு நீ தேவையற்ற விஷயங்களை கலந்து பேசுவதும் நாளை உனக்கு யமனாக மாறி இருக்கிறார் என்பதை இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவெல்லாம் என்னவானது என்பதில் தானே உன் வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த நிலை கடந்து உன்னை இந்த அப்பன் வாழ வைக்க வந்திருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, சூழ்நிலைகள் சூழ்ச்சிகளும் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் எது வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. எல்லா சூழ்நிலையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுடைய கோபத்தில் வந்ததை பார்க்கின்றாய் என்று சந்தோஷத்தில் வந்ததை பார்க்கின்றாய் அல்லவா? அப்படியானால் என்ன அர்த்தம்? என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமையை வேறறுத்து என் பிள்ளைக்கு நல்லதை நடத்த வேண்டும் இந்த அப்பன் முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என்றுதானே அர்த்தம். நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் முடியாதது என்று எதுவும் கிடையாது. நான் சொல்லிவிட்ட இந்த வார்த்தை மறுபெயர்ச்சி என்பது ஒன்று கிடையாது. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. அப்பன் உன்னை வழி நடத்த வந்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் என்றும் உனக்கு பதிவிட வேண்டும் என்று என் பிள்ளை அப்படி நீ பதிவிட்டு விட்டாயானால் நிச்சயமாக இந்த அப்பன் வார்த்தை உன் மனதை தொட்டு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் வெளியெடுத்து விட்டது என்று அர்த்தம். உன்னுடைய மனது எதை தேவை இல்லை என்று சொல்கின்றதோ
அதை அப்படி இருக்கின்ற இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் சரியான நேரம். சரியான பிரச்சனை வராமல் இருந்துவிடும். என்ன ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை தாண்டி வெற்றி பெறுவதில் தானே வாழ்க்கையுடைய சுவாரஸ்யம் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் இந்த சுவாரஸ்யத்தை மீட்டெடுக்க நீ இப்பொழுது உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் இன்று எடுக்கத் தொடங்கிவிடு. உன்னுடைய முயற்சியில் இருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதே. என் பிள்ளை, வாய்ப்புகள் அவ்வளவு சுலபமாக எல்லாம் யாருக்கும் கிடைத்து விடாது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை யார் தனக்காக பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் அடையச் செய்வேன் என்பதை நீ மறந்துவிடாதே. அப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு கிடையாது. உன்னிடத்தில் இருக்கின்றதா என் பிள்ளையே? கலங்கி நிற்பாயா? வேதனைப்படுவாயா? துன்பப்படுவாயா என்று சொல்லி புலம்புவாய்? இதையெல்லாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. எந்த இடத்தில் உன் வெற்றியை நான் உறுதி செய்கின்றேனோ அந்த இடத்தில் நின்று அந்த வெற்றியை பெறும் வரை நீ ஓய்ந்து விடக்கூடாது. அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை தொடும் வரை நீ யாரையும் திரும்பி பார்க்கக்கூடாது. துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லதை நடத்துகின்ற இந்த அப்பன் மட்டும் உன் மனதுக்குள் நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையில் நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன். இந்த சூழ்நிலைகள் எதுவும் உன்னை செய்து விடாது. எத்தனையோ சூழ்ச்சிகள் இவர்கள் செய்யட்டும், எத்தனையோ சோதனைகள் இவர்கள் உனக்கு கொடுக்கட்டும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த 2 பேர், இந்த 3 பேரையும் நீ யாரென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? உன்னோடு இருந்து கொண்டு எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை பேசிக் கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பல கூட்டுக்களவாணித்தனத்தை செய்தவர்கள். இப்பொழுது அவர்கள் உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து இருக்கின்றார்கள். உன்னுடைய தந்தை வழியில் அவரோடு பிறந்தவர்களுடைய குழந்தைதான் இவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் உனக்கு நன்கு தெரிந்தவர்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்துவிடும். எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்காக உன் வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கண்டு உனக்கான நல்லவற்றை எல்லாம், உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என் குழந்தையே, நீ அப்பன் சொல்வதை முழுமையாக நம்பி கேட்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீ முழுமையாக கேட்டால் மட்டும்தான் உனக்கான நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அப்பன் ஏதோ ஒன்று சொல்லி கொண்டிருக்கின்றார் என்று நீ ஏதோ கடமையே என்று நீ நினைத்து கொண்டு அதனை பார்க்கின்றாய் என்றால் உனக்கான உணர்வுகளை நீ உனக்கான உருவபூர்வமாக அதனை செய்யவில்லை என்றால் அதற்கு ஒருபோதும் அப்பன் நான் உனக்காக எதையும் செய்துவிட முடியாது அல்லவா? அதற்கு பிறகு அப்பன் நான் இதை கேட்டு நீ எனக்கு செய்யவில்லையே என்று ஒருபோதும் நீ என்னிடத்தில் மனவேதனைப்படக்கூடாது. அப்பனிடத்தில் குறை கூறக்கூடாது. ஏனென்றால் அப்பன் சொன்னது என்னவென்று நீ கேட்க வேண்டும். கேட்டால் மட்டும் போதாது. அப்பன் மீது நம்பிக்கை முழுமையாக உனக்கு என்றென்றும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்பனுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கான நன்மை நிச்சயமாக உன்னை விரைவில் வந்தடையும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.